கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மாதாபிதாக்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நாமத்தினால் இந்த காலை வேளையில் காலை வணக்கத்தோடு கூடிய என் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, சங்கீதத்திலிருந்து ஒரு சிறு தியானம் வழியாய் உங்களை சந்திப்பதில் இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 16வது பாடல் வரியை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டார். ஆம், பக்தன் சொல்லுகிறது போல நம்முடைய கர்த்தர் நியாயம் செய்கிற தேவன். அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல. அவர் தன்னுடைய நியாயத்தினாலே அறியப்படுகிறவர். பல தெய்வங்கள் தங்களுடைய மிரட்டலினாலே, தங்களுடைய பயங்கரத்தினாலே அறியப்படுகிறவர்கள், தங்களுடைய கொடுமையில் அறியப்படுகிறவர்கள், அநியாயத்தில் அறியப்படுகிறவர்கள் என்று காணப்பட முடியும். ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நியாயத்தினால் அறியப்படுகிறவர். காரணம், இவரை போல நீதியோடு நியாயம் விசாரிக்க இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. உலகத்திலே சகலரும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தரை பார்க்கிற போது அவர் நியாயம் செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். நமக்கு அவர் செய்கிற நியாயத்தினாலே இந்த உலகத்துக்கு அறியப்படுகிறார். இவரை போல ஒரு நீதி, இவரை போல ஒரு நியாயம் யாரிடத்திலும் பார்க்க முடியாது. இயேசு சொன்னார், தம்மிடத்தில் தன்னுடைய வழக்குக்காக வருகிற எந்த ஒரு மனுஷனுடைய வழக்கையும் அவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே, வழக்கிலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே பதில் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர் தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிற போது அதிலே அநீதி இருக்காது, அதிலே குறை சொல்ல முடியாது, குற்றம் பிடிக்க முடியாது. அத்தனை நியாயம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தம்முடைய நியாயத்தினால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு நம் வழியாக அறியப்படுகிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட நியாயத்தை உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு பிரச்சனையும் போராட்டங்கள் இருக்கா? வம்பும் வழக்கும் இருக்கா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? உங்களுக்காக நியாயத்திலே கர்த்தர் எழும்புவார், உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆகவே உங்களுக்காக நியாயம் செய்கிற கர்த்தரிடத்தில் நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையாக நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த இரவுகளெல்லாம் கிருபையாய் கண்மணி போல காத்தீரே, நன்றி. இந்த காலை வேளையில் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை தாங்கி நடத்துவீராக. எங்களுடைய போக்குவரவுகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. வேலைகளுக்கு போகும்போது வரும்போதும் உடைய கிருபை தாங்கட்டும். சுகபலன் ஆரோக்கியம் எங்களின் மேல் பெரிதாக இருக்கட்டும். அப்பா, உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீர் நீதியோடு செயல்பட்டு எங்களுக்கு நியாயம் வழங்கி அற்புதங்களை நீர் செய்து எங்களுக்கு நீர் செய்கிற நியாயத்தினாலே ஆமீன் நீர் எங்கள் வழியாக இந்த உலகத்துக்கு ஆண்டவரே ஒரு சாட்சியாக ஆமீன் விளங்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய். உம்மை நம்பினவர்களை நீர் கைவிட்டதில்லை. உம்மை நம்பினவர்களை, உம்மை அண்டினவர்களை நீர் ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை. காத்துக்கொள்ளும், கிருபையாயிரும். இயற்கை சேர்க்கையெல்லாம் அனுகூலமாக்கும். ஆண்டவரே, வண்டி வாகனங்கள் உம்முடைய கரம் இருக்கட்டும். அப்பா, வெளி யாத்திரைகள் போகிறவர்களோடு தேவ கரம் இருக்கட்டும். பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகள், காலாண்டு பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆமீன். காலேஜுகளில் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலைகளுக்கு போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லார் மேலும் கிருபை இருக்கட்டும். குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகட்டும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை தாரும். ஆண்டவரே, வேலை வருமானங்களை ஆசீர்வதியும். குடும்ப ஜீவிதங்களை ஆசீர்வதியும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை தாரும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வெளிநாடுகளில் வேலை செய்வர்களை கர்த்தர் ஆசீர்வதி. கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். அப்பா, இயற்கை சேர்க்கையில் அனுகூலமாக்கும். அரசு துறைகளில் வேலை செய்வர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தனியார் துறைகளில் வேலை செய்வர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
அப்பா, வாடகை கொடுக்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு அதனுடைய தேவைகளை கத்தர் சந்தியும். மருத்துவமனைகளில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு, ஆஸ்பத்திரியில் பணம் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், மருத்துவமனைகளில் ஜீவனுக்காய் போராடுகிற பிள்ளைகள் எல்லாரையும் கத்தர் தொட்டு குணமாக்கும், அற்புதங்களை செய்துவிடும். எல்லாருடைய தேவைகளையும் சந்தி மகிமையாவில் எடுத்துக்கொள்ளும். எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த நாள் முழுவதும் கத்தருடைய பிள்ளைகளை ஆமீன் காலை முதல் மாலை வரை கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமைகளை தாழ்த்தி ஜபிக்கிற ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளை இனிய நாளாக அமைய பண்ணுவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.